இந்த காணொளிய பாருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்டதுதான். சமையல் எரிவாயு உருளையோட கட்டுப்படுத்தி, அதாவது ரெகுலேட்டர்ல தீ பிடிச்சு உருளைய வெளியே இழுத்துட்டு வந்து பக்கத்துல உள்ள குளத்துக்குள்ள தள்ளி விட்டு அது மேல தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துறாங்க. எத்தனை முறை எவ்வளவு தண்ணீர் இந்த மாதிரி அள்ளி அள்ளி ஊத்துனாலும் தீ அணையாதுங்க. பொதுவாவே ஒரு இடத்துல தீ பிடிக்கணும் அப்படின்னா முக்கியமா 3 பொருட்கள் வேணும். முதல்ல எரிபொருள், அதாவது சமையல் எரிவாயு, எண்ணெய், மரக்கட்டை, காகிதம் எதுவானாலும் இருக்கலாம். இரண்டாவதா வெப்பம் அல்லது தீ, மூன்றாவதா காற்றுங்க, அதாவது ஆக்சிஜன். இந்த மூன்றும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலனாலும் தீ அணைஞ்சிருங்க. இங்க ஏன் தீ அணையலன்னு பாத்தீங்கன்னா, எரிபொருள், தீ, காற்றுன்னு மூன்றும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி தண்ணி அள்ளி ஊத்துறதுனால தீக்கும் எரிவாயுக்குமான தொடர்பை துண்டிக்கவே முடியாதுங்க. ஒருவேளை உருளை முழுவதும் தண்ணிக்குள்ள மூழ்கும்படி செஞ்சுட்டா தீ அணைய வாய்ப்பு இருக்கு. அப்பவும் எரிவாயு வெளியே வரும்போது தண்ணி மேல படர்ந்து தீ எரியத்தாங்க செய்யும். இறுதியா அந்த டப்பாவை உருளை மேல கவிழ்த்து வச்சு காற்றை தடை செய்யறாங்க. அதனால தாங்க அங்க தீ அணையுது.